குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 1/4/2024 சோபகிருத்து வருடம் பங்குனி மாதம் 19ஆம் நாள் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை 1:30 முதல் பிற்பகல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 6:12க்கு. கரணன் 9 முதல் 10:30 வரை. திதி இன்று மாலை 5:08 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று இரவு 7:22 வரை மூலம், பின்பு பூராடம். நாமயோகம் இன்று மாலை 4:46 வரை வரியான், பின்பு பரிகம். கரணம் இன்று அதிகாலை 5:35 வரை பத்திரை, பின்பு மாலை 5:08 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று இரவு 7:22 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் பரணி, கிருத்திகை. சந்திராஷ்டமம் உடைய ராசி மேஷ ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை தாயமங்கலம் ஸ்ரீ முத்துமாரி அம்மன் காமதேனு வாகனத்தில் பவனி வரும் காட்சி. சங்கரன் கோவில் ஸ்ரீ கோமதி அம்மன் புஷ்ப பாவாடை தரிசனம். திருவள்ளரை ஸ்வேதாத்ரிநாதர் காலை அன்ன வாகனத்திலும் இரவு யானை வாகனத்திலும் புறப்பாடு. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ கன்னிமார்களை வழிபட மனதளவில் நம்பிக்கை மேம்படும். விரதாதி விசேஷங்கள் கரிநாள். எதற்கெல்லாம் இந்த நாள் சிறந்தது? நோய்க்கு மருந்துண்ண நல்ல நாள், விதை விதைக்க உகந்த நாள், கால்நடைகள் வாங்குவதற்கு சிறந்த நாள், மந்திர உபதேசம் பெறுவதற்கு நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 6:54 முதல் 8:37 வரையில் மேஷ லக்னம், 8:38 முதல் 10:39 வரையில் ரிஷப லக்னம், காலை 10:40 முதல் மதியம் 12:51 வரையில் மிதுன லக்னம், 12:52 முதல் பிற்பகல் 3 மணி வரை கடக லக்னம், 3:01 முதல் 5:03 வரையில் சிம்ம லக்னம், 5:04 முதல் இரவு 7:05 வரையில் கன்னி லக்னம், 7:06 முதல் 9:11 வரையில் துலாம் லக்னம், 9:12 முதல் 11:23 வரையில் விருச்சக லக்னம், 11:24 முதல் 1:30 வரையில் காலை தனுசு லக்னம், காலை 1:31 முதல் 3:24 வரையில் மகர லக்னம், 3:25 முதல் 5:06 வரையில் கும்ப லக்னம், 5:07 முதல் காலை 6:49 வரையில் மீன லக்னம். திங்கட்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் சந்திர பகவான். சந்திர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை, 54 அல்லது 108 முறை என மந்திரங்கள் ஜபிக்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் தீரும். ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திர பகவான் நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் குபேர சம்பத்தாக வாழ்வார்கள். முகம் அழகாக இருக்கும். நல்ல உயர்ந்த தரமான உணவினை உண்பார்கள். வசதி வாய்ப்புகள் பெருகும். இப்படி சந்திர பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் உச்சத்தில் இருக்கும் போது சுப பலன்களை அந்த ஜாதகர் பெறுவர். ஆகவே திங்கட்கிழமை தினத்தில் நீங்கள் 12 ராசிக்காரர்களும் சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது விசேஷம். ஓம் பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத்.
மீண்டும் ஒரு முறை, ஓம் பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. காலை 6 முதல் 7 மணி வரை சந்திர ஹோரை, 7 முதல் 8 மணி வரை சனி ஹோரை, 8 முதல் 9 மணி வரை குரு ஹோரை, 9 முதல் காலை 10 மணி வரை செவ்வாய் ஹோரை, 10 முதல் 11 மணி வரை சூரிய ஹோரை, 11 முதல் 12 மணி வரை சுக்கிர ஹோரை, 12 முதல் 1 மணி வரை புதன் ஹோரை, 1 முதல் 2 மணி வரை சந்திர ஹோரை, 2 முதல் 3 மணி வரை சனி ஹோரை, 3 முதல் 4 மணி வரை குரு ஹோரை, 4 முதல் மாலை 5 மணி வரை செவ்வாய் ஹோரை, 5 முதல் 6 மணி வரை சூரிய ஹோரை. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஏப்ரல் 1ஆம் தேதி மாத பிறப்பு. ஆங்கில மாதத்தினுடைய தொடக்கம், 4வது மாதம். உங்களுக்கான கிரக அமைப்பு படி பார்க்கும்போது பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். மேஷராசி அன்பர்களே, ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய ராசியின் 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அமைகிறது. இந்த கிருத்திகை நட்சத்திரம் என்பது ரிஷப ராசியிலும் 2, 3, 4 பாதங்களாக விழும். ஆகவே ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இன்றைய தினம் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அதிலும் உணவு சார்ந்த விஷயங்கள் எனும் பொழுது மிக மிக எச்சரிக்கை தேவை. விளையாட்டு விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். எதிர்பாராத வகையில் ஒரு சிலருக்கு சில புதிய வாய்ப்புகள் கிடைக்க பிராப்தம் உண்டு. உங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றபடிதான் பலன்கள். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி அன்று குடும்ப நபர்களிடத்தில் எந்த விதமான வாக்குவாதங்களோ வீண் பேச்சுக்களோ வேண்டாம். பிறக்கக்கூடிய மாதம் உங்களுக்கு நல்ல விதமாக அமைய வார்த்தைகளை குறைத்துக் கொள்வது நல்லது. அதிகமாக யாரிடமும் பேசாதீர்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். மௌனமே உங்களுக்கு சரியான விரதம். இந்த விரதத்தை அனுஷ்டிப்பவர்களுக்கு சகல காரியங்கள் சித்தியாகும். பொறுமை வளரும். வியாபாரம் ரீதியான பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். எதை எப்படி செய்வது என்கிற புரிதல் இருக்காது. தேவையற்ற விஷயங்களில் போய் சிக்கிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். நண்பர்கள் மூலமாக அனுசரணையான போக்கு ஒரு சில நேரம் இருந்தாலும் ஒரு சில நேரம் உங்களுடைய விமர்சனங்கள் பற்றி தான் இருக்கும். உங்களுடைய செயல்களை பற்றி பலருமே பேசிக் கொண்டிருப்பார்கள். அந்த நிலைக்கு நீங்கள் கொண்டு வராதீர்கள். எதையும் ஒரு முறைக்கு பலமுறையாவது பரிசோதனை செய்து அதனை செயல்படுத்துங்கள். பண ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையலாம். அதிலும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எனும் பொழுது ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் சிந்தித்து முடிவெடுங்கள். நெருக்கடிகள் சற்று குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதை நீங்கள் எப்படி கொண்டு செல்கிறீர்களோ அதன்படிதான் உங்களுக்கு பணம் கையில் இருக்கும். பொதுவாக அன்பு நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாகவும் இருப்பது நல்லது. ராசியினுடைய லாபஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் கும்ப ராசியிலும் உங்களுடைய ராசிநாதன் ஆட்சிநாதன் செவ்வாய் பகவான் சனி பகவானோடு சேர்ந்தே இருக்கிறார். எதிலும் சற்று கவனமாக இருங்கள். முதலீடு சார்ந்த விஷயங்களில் அதிக லாபத்தை எதிர்பார்ப்பது என்பது கூடாது. நடக்கக்கூடியவை நன்மையாகவே நடக்கட்டும் என்கிற எண்ணத்தோடு இருங்கள். அதுவே உங்களுக்கு திருப்தியை தரும். ஆசைப்படுவதோ பேராசைப்படுவதோ மற்றவர்கள் மீது பொறாமை கொள்வதோ கூடாது. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருந்தால் உங்களுக்கும் நலம், பிறருக்கும் நலம். மாணவர்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டியதாகத்தான் இருக்கும். விரயஸ்தானத்தில் 4 கிரகங்கள் ராகு பகவான், புதன் பகவான் வக்ர நிலையிலும் சூரிய பகவான் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. ஆகவே உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடு 2வது அதிபதி, வாக்கு தன லாபாதிபதி, அவரே உங்களுக்கு 12ஆம் வீட்டில் மறைவில் இருக்கிறார். கூடுமான வரையில் பொருள் சார்ந்த விஷயங்களில் எப்பொழுதும் சிக்கனத்தை கடைபிடிப்பதே நல்லது. சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரை மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயங்கள்,
அரசினுடைய வேலைகள் இவற்றை நீங்கள் கவனித்து வந்தாலே போதும். பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். மேஷராசி அன்பர்கள் இன்றைய நாள் நடக்கக்கூடியது மூலம் நட்சத்திரமாக இருக்கிறது. ஆக இந்த நாளுக்குண்டான நட்சத்திரப்படி ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய வழிபாடு செய்யுங்கள். நவ கிரகங்களை அடக்கக்கூடிய சக்தி ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு உண்டு. ஆக வெற்றிலை மாலை சாற்றி ஸ்ரீ ஆஞ்சநேயரை 3 முறை வலம் வந்து பிரதட்சணம் செய்து வழிபடலாம். அந்தஸ்து உயரும். அதிலும் சப்தமி திதி என்பதால் சப்தமி திதி நாளில் பெருமாளுடைய வழிபாடு, சிவசூரிய பகவானுடைய வழிபாடு மிக நல்லது. சூரிய பகவானுடைய வழிபாடு செய்யுங்கள். நவ கிரகங்களுக்கு சென்று சூரிய பகவானுக்கு ஒரு தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். அதோட சந்திர பகவானுக்கும் ஒரு விளக்கு ஏற்றுங்கள். 2 கண்கள் போல, ஒரு கண் சூரிய பகவானாகவும் ஒரு கண் சந்திர பகவானாகவும் தான் நமக்கு இருக்கின்றன. ஆக 2 தாய் தந்தையரை போற்றுவது போல கருதி கொண்டு வழிபாடுகளை செய்யுங்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் விநாயகமூர்த்தி. அருகம்புல் சாற்றி வழிபடுங்கள், புரிதல் உண்டாகும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களே, 6ஆம் பாவகத்தில் தான் உங்கள் அதிபதி சஞ்சாரம் செய்கிறார். ஆரோக்கியம் சம்பந்தமான உணவு சார்ந்த விஷயங்களில் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு மறையும். வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருங்கள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வீண் பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார். அஷ்டலட்சுமிகளை நீங்கள் வணங்குவது சிறப்பு. மற்றவர்களோடு கலந்து ஆலோசிக்கும் பொழுது பிறருடைய கருத்துக்களையும் கேட்க வேண்டும். உங்களுடைய பேச்சுக்களை மட்டும் பிரதானமாக இருக்கக்கூடாது. மற்றவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்தால்தான் உங்களுக்கு கௌரவமாகவே இருக்கும். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் சிவசூரிய பகவான். நெருக்கடிகள் குறையும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களே. கிருத்திகா நட்சத்திரத்தின் அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு 12ஆம் வீட்டில் மறைவு ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். தினந்தோறும் காலை எழுந்தவுடன் சூரிய வழிபாடு செய்தால் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும், உடல் உபாதைகள் அகலும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ரிஷப ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷப ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷப ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஏப்ரல் மாதம் 1ஆம் நாள் திங்கட்கிழமை தினம், பங்குனி மாதம் 19ஆம் நாள். இந்த நாளுக்கான கிரக அமைப்புகள் படி பார்க்கும்போது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் 2, 3, 4ஆம் பாதங்களில் இருப்பவர்களுக்கு எதிலும் கவனமாக இருங்கள். உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அலட்சியம் கூடாது. புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் இருக்கும். பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பான விஷயங்களில் அதிக நாட்டம் தேவை. மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வமின்மை உண்டாகும். போட்டி சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்கள், அதை சார்ந்த செயல்பாடுகளில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். வாகன பயண நேரங்களில் மித வேகம் தேவை. அலுவலக ரீதியாக எந்த அவசர முடிவுகளையும் இன்றைய தினம் எடுக்க வேண்டாம். வித்தியாசமான சில கற்பனைகளால் மனதில் ஒரு விதமான சோர்வுகள் ஏற்படும். அனுபவங்கள் உண்டாகும். வெளியிடங்களுக்கு செல்பவர்கள் செயல்களினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல், சூழ்நிலைகளுக்கு உகந்தாற்போல் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். மாறுபட்ட அணுகுமுறையினால் பிரச்சனைகள் தீர்க்கப்படலாம் என்கிற எண்ணம் இருக்கும். இருந்தாலும் அதிலுமே உங்களுக்கு சில சரிவுகளை சந்திக்க வேண்டியதாகவே இருக்கும். ரிஷபராசி அன்பர்கள்
சந்திராஷ்டமத்தின் காரணமாக பொறுமையும் நிதான போக்கோடு மனதை அமைதிப்படுத்திக் கொள்வதோடு பேச்சுக்களை குறைத்துக் கொண்டால் உங்களுடைய வியாபாரத்திலும் சரி, தொழில் செய்பவர்களுக்கும் மற்ற துறையில் பணிபுரிபவர்களுக்கும் நன்மைகளை உண்டாகும். வீட்டில் பெண்களிடத்தில் கனிவாக நடந்து கொள்ளுங்கள். குழந்தைகளுடைய குணங்களை புரிந்து கொண்டு நடப்பது நல்லது. ஆவேசப்படுவதோ உணர்ச்சி வசப்படுவதோ கூடாது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை செய்யலாம். ஆரம்பிப்பது இன்னும் நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை ஆபரணங்கள், அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை தேர்ந்தெடுக்கலாம். ஆரோக்கியம் சம்பந்தமான சில பிரச்சனைகளுக்கு மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்பவர்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து எடுத்துக்கொண்டால் சீக்கிரமாக குணம் பெறுவீர்கள். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். இன்றைய நாள் மூல நட்சத்திரம், சப்தமி திதி. ஆக ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய வழிபாடு செய்தால் நல்லது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்தான் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமி. இந்த திங்கட்கிழமை தினத்தில் வெண்ணெய் சாற்றி வெற்றிலை மாலைகள் அணிவித்து வாழைப்பழங்கள் நிவேதனம் செய்து வழிபட்டால் ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். நேரம் இருந்தால் வீட்டில் சுந்தரகாண்டம் படிக்கலாம். உங்களுடைய மனக்கவலைகள், மனம் சார்ந்த பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், உடல் உபாதிகள் தீர, கடன் நீங்கி நல்வழி கிடைக்க வீட்டில் நீங்கள் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது நல்லது. ஆஞ்சநேயரை எந்த அளவிற்கு வழிபடுகிறீர்களோ அதே அளவிற்கு உங்களுக்கு ஆன்ம பலம், ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம், ஐஸ்வர்ய பலம், புத்திர் பலம் உண்டாகும். ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்ராய தீமகி தன்னோ ஹனுமன் பிரசோதயாத். இந்த காயத்ரி மந்திரத்தை குறைந்தது 11 முறையாவது உச்சரியுங்கள். ஸ்ரீ ஆஞ்சநேயரை 9 முறை வலம் வருங்கள். பிரதட்சணம் செய்வது நல்லது. ஒரு தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் இன்றைய நாள் கிரக ரீதியாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்கள் மறைவதை நீங்கள் உணரலாம். இந்த வழிபாடு காலை பொழுதிலேயே செய்வது மிக உச்சிதம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் சிவபெருமான். திங்கட்கிழமை தினமாக இருப்பதால் சிவபெருமானுடைய கோவிலுக்கு சென்று அபிஷேகங்களை செய்யுங்கள். இளநீரால் அபிஷேகம், பசும்பால் கொண்டு அபிஷேகம், தேங்காய் பால் அபிஷேகம், பச்சரிசி மாப்பொடி கொண்டு அபிஷேகம். இப்படி செய்வதால் உங்கள் உடல் உபாதைகள் நீங்கி நலம் பெறுவீர்கள். சூரிய பகவான் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஏற்ற இறக்கமான நாளாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். மாறுபட்ட அனுபவங்கள் இருக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். அலட்சியம் கூடாது. ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்மன் வழிபாடு. சாந்த ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய அம்பிகையை வழிபடலாம். அருள் தரக்கூடிய நாயகியை வழிபடலாம். நட்சத்திராதிபதி உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார், தனுசு ராசியில். ஆகவே ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாறுபட்ட அனுபவம் இருக்கும். சிந்தனை மேம்படும். போட்டிகளில் கவனமாக இருங்கள். மனம் சம்பந்தமான சோர்வுகள் ஏற்பட்டு நீங்கும். சிந்தனை மேம்படும். மிருகசீரிஷம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அதிபதி முருகப்பெருமான். திங்கட்கிழமை தினம் சப்தமி திதி, மூல நட்சத்திரமும் இருக்கிறது. இந்த நாளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு வெண்ணெய் காப்பு செலுத்துங்கள். அதே போல வெற்றிலை மாலை சாற்றுவது, வாழைப்பழத்தினால் மாலை சாற்றுவது மிக விசேஷம். எப்பேற்பட்ட துன்பங்களும் நீங்க இன்றைய நாள் ஆஞ்சநேயருடைய வழிபாடு செய்தால் சகல பாவங்களும், குற்றங்களும், குறைகளும் தீர்ந்து உங்கள் வாழ்வில் நீங்கள் பலம் பெறுவீர்கள். பொருளாதாரத்தில் பலம் உண்டு. மனச்சோர்வுகள் உங்களுடைய கிரக அமைப்பின்படி இருக்கத்தான் செய்யும். ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம். பேசக்கூடிய வார்த்தைகளை குறைத்துக் கொள்வது நல்லது. கற்பனை காரணமாக மனதில் பல எண்ணங்கள் இருக்கும். எண்ணத்தின் காரணமாக சங்கடங்கள் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே பொறுமை, நிதான போக்கு அவசியம். செவ்வாய் பகவானோடு சனீஸ்வர பகவானுடைய சேர்க்கையும் அமைகிறது. மன நிறைவு பெற்ற நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை.
தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீமன் நாராயணரே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் கேத்து பகவான். திங்கட்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் சந்திர பகவான். 2ஆம் வீட்டிற்குண்டான அதிபதியானவர் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் தனுசில் சஞ்சாரம் செய்கிறார். எதிலும் கவனத்தோடு செயல்பட வேண்டும். கூடுமான வரையில் தனவரவுகள் தேவைக்கேற்ப இருக்கும். 7ஆம் அதிபதியான துணைவர் ஸ்தானம் களத்திரஸ்தானத்தில் குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தின் அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் நண்பர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். விவசாயம் சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டு. வருமானம் பெருக்கும். நிலம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். தன லாபத்திற்குண்டான வழிவகை உண்டு. பூர்வ ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் தொழில் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணம் மேம்படும். உங்களுடைய பேச்சுக்களுக்கு நல்ல கருத்துக்களுக்கு வரவேற்பு இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் தன்னிலை மாற மாட்டீர்கள். மேன்மையாக அடுத்தடுத்த நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். 2ஆம் அதிபதி சந்திர பகவான் 7ஆம் இடத்தில் இருப்பதால் தொழில் கூட்டாளிகளிடத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். மன சங்கடங்கள் அகன்று திருப்திகரமாக இன்றைய நாள் பொழுதை கழிப்பீர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கைகூடி வரும். மன நிம்மதி உண்டாக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு தொழிலில் வெற்றி, வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு, மன மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. உடல் நலம் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். மன நிம்மதி நிறைவு பெறுவீர்கள். சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நன்மை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது இது போன்றவற்றிற்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் என்று பார்க்கும் பொழுது மூலம் நட்சத்திரம். ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமிக்கு உகந்த நட்சத்திரம். இந்த நாளில் சப்தமி திதியும் சேர்ந்தே வந்திருக்கிறது. ஏப்ரல் மாதம் 1ஆம் நாள் என்பதால் உங்களுடைய இறை பிரார்த்தனைகள் இந்த மாதம் முழுவதும் சிறப்பாக அமைய மிதுன ராசி அன்பர்களே, ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமிக்கு வெற்றிலை மாலை, வாழைப்பழங்கள் நைவேத்தியம் செய்வது, ஸ்ரீராம ஜெயம் என்று எழுதுவது மிக உச்சிதம். புண்ணியம் வந்து சேரும். உங்களுடைய சகல கிரக தோஷங்கள் நீங்க ஸ்ரீ ஆஞ்சநேயரை நீங்கள் வழிபாடு செய்வது மிகுந்த நன்மைகளை ஏற்படுத்தும். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ராம் என ஸ்ரீராம நாமத்தை உச்சரித்து வாருங்கள். சுபமான பலன்களை நீங்கள் பெறுவது உறுதி. இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள் மிருகசிரீஷம். 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் முருகப்பெருமான் தேவதை. செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவானோடு சஞ்சாரம் செய்கிறார். இன்றைய நாள் முருகப்பெருமானுக்கு தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் மேன்மையான நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். தன வரவு ஏற்படும் நாள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தேவதை ஸ்ரீ கனகதுர்கை அம்மன். திங்கட்கிழமை தினம் காலை 7:30 முதல் 9 மணி வரையில் ராகு கால நேரம். அந்த நேரத்தில் கோவில்களில் தீபங்கள் ஏற்றி துர்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழம் மாலை சாற்றி சிகப்பு செவ்வரளி பூக்களினால் அர்ச்சனை செய்வது, குங்கும அர்ச்சனை செய்வது நல்லது. ஒவ்வொரு ராகு கால நேரத்திலும் 108 முறை
ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே என்று பாராயணம் செய்யுங்கள். திருவாதிரை நட்சத்திர ஆண்களும் சரி பெண்களும் சரி, இது தொடர்பாக திருமண தடைகள் இருந்தாலும் அவை சீக்கிரமாகவே சரியாகிவிடும். பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். ராகு பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ஆக திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை பெறுவீர்கள். வேலைகள் கைகூடும். மன நிம்மதி இருக்கும். வண்டி வாகனம் தொடர்பான விஷயங்கள் கை கொடுக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். லாப குருவாக அமைந்திருக்கிறார். சாதகமான நாளாகவே இருக்கும். ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியுடைய வழிபாடு தினம்தோறும் செய்தாலும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களே, குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது மன நிறைவு இருக்கும். தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரும். கவலைகள் குறையும். மன நிம்மதியாக இருப்பீர்கள். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ திருக்கடையூர் அன்னை அபிராமியே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இன்றைய நடக்கக்கூடிய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் மற்றும் சப்தமி திதி. இந்த நாள் பஞ்சாங்கத்தை வணங்குங்கள். திதி, வார, யோக, கரண நட்சத்திரம் இந்த 5 அங்கங்களையும் தினப்படி வழிபடுங்கள். இன்றைய நாளுக்கான திதியையும் நட்சத்திரத்தையும் இன்றைய நாளுக்கான கிழமைகளையும் யோகத்தையும் கரணத்தையும் சொல்லி 5 முறை பூமியில் நீங்கள் நமஸ்காரம் செய்ய வேண்டும். ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் சாஷ்டாங்க நமஸ்காரம். பெண்கள் உங்களுடைய சிரசை பூமியில் வைத்து 2 கைகளால் கூப்பி வணங்குவது நல்லது. இப்படி நாளுக்கு நாள் செய்ய செய்ய எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சார்பாகவே அமையும். திடீர் பயணங்கள் மூலம் மனதில் மாற்றம் ஏற்படும். கடகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் ஒத்துழைப்பு ஏற்படும். அணுகுமுறைகளில் சில மாற்றங்கள் இருக்கும். உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் என்றால் அவர் சந்திர பகவான் மட்டுமே. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ருண ரோக சத்ருபாவகம், கடன் நோய் எதிரி ஸ்தானத்தில் அதிபதி சஞ்சாரம் செய்வதால் சில மாற்றங்கள் நிகழத்தான் செய்யும். உத்தியோகத்தில் சாதகமான சூழல் அமையும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கக்கூடும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். அம்பிகை வழிபாடு முழுமையாக செய்தால், அதிலும் சாந்த ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய அம்பிகை வழிபாடு செய்யலாம். காஞ்சி காமாட்சி வணங்கலாம். மதுரை மீனாட்சி தெய்வத்தை வணங்கலாம். அதே போல உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய எல்லையம்மன் காவல் தெய்வங்களை வணங்குவது சிறப்பு. சுகம் நிறைந்த நாள் கடகராசி அன்பர்களே. தெய்வீக வழிபாட்டின் மீது நம்பிக்கை அதிகரிக்கும். வழிபட வழிபட உங்களுடைய எண்ணத்தில் தெளிவும் பிறக்கும். அதிக ஞானம் மிக்கவர்களாக இருப்பீர்கள். தேவைகள் பூர்த்தியாகும். நினைத்ததை உடனுக்குடன் செய்வதால் லாபம் உண்டாகும். பண வரவு ஏற்படும். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான் ராசிக்கு 10ஆம் வீட்டில் மேஷத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மாற்றம் உண்டாகும் நாள். ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குரு பகவானுக்கு அதிபதியாக வருகிறார். திடீர் பயணங்கள் ஏற்படலாம். ஒத்துழைப்பு உண்டாகும். அணுகுமுறைகளில் மாற்றங்கள் ஏற்படும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் சிவபெருமான். பூச நட்சத்திரம் என்பது மிக உன்னதமான அற்புதமான நட்சத்திரம். திருமணத்தை தவிர எல்லா சுப காரியங்களும் செய்வதற்கு பூச நட்சத்திரம் ஏற்றது. சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசிக்கு
8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது கடகராசி அன்பர்களுக்கு. அதிலும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாகவே அமைகிறது. திங்கட்கிழமை தினம் என்பதாலும் மாத பிறப்பு ஆங்கில மாத பிறப்பு ஏப்ரல் மாதம் 1ஆம் நாள் 1ஆம் தேதி சிவ ஆலயங்களுக்கு சென்று பால் அபிஷேகம் செய்தால் இந்த மாதம் முழுவதும் ஓரளவிற்கு சுப பலன்களை நீங்கள் பெற முடியும். கொஞ்ச நேரம் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்பட்டு சில நேரம் தீரும். இப்படி மாறி மாறிய ஒரு நிலையில் தான் இருப்பீர்கள். மன அமைப்பு சீர்பட வழிபாடு முறைகளை மேற்கொண்டால் நிச்சயம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். ஆன்மீகம் தொடர்பான ஈடுபாடு அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக அமையும். எதிர்பார்த்த உதவிகள் கைமேல் பலன் கொடுக்கும். தெய்வ வழிபாடு மன நிம்மதியை தரும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாளுடைய வழிபாடு நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கும். சுகம் நிறைந்த நாள். மன நிம்மதி அதிகரிக்கும். இறை வழிபாட்டின் மூலம் ஆனந்தம் பெறுவீர்கள். இந்த நாள் அனுகிரகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் பங்குனி மாதம் 19ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். வித்தியாசமான பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். இன்றைய நாள் சப்தமி திதியும் மூலம் நட்சத்திரமும் சேர்ந்து வருகிறது. பொதுவாக மூலம் நட்சத்திரம் என்றாலே ஸ்ரீ ஆஞ்சநேயரை குறிக்கும். ஸ்ரீ ஹனுமன் அவதரித்த நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம். இன்றைய நாள் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று அதிலும் சப்தமி திதி நாளில் பெருமாள் கோவிலுக்கு செல்வது மிக நல்லது. ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வாழை பழங்களினால் மாலை அணிவிக்கலாம் அல்லது வெண்ணெய் சாற்றலாம். வெற்றிலை மாலை சாற்றுவது மிக உன்னதமானது. தீபங்கள் ஏற்றி வழிபடுங்கள். ஸ்ரீ ஆஞ்சநேயர் பெருமானை 9 முறை பிரதட்சணம் செய்தால், அதிலும் யோக ஆஞ்சநேயர் அல்லது வரத ஆஞ்சநேயர், பஞ்சமுக ஆஞ்சநேயர், இப்படி உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை தரிசனம் செய்தாலே போதும். ஆயுள் பலம் வளரும். ஆரோக்கிய பலம் கூடும். மனோதிடம் அதிகரிக்கும். ஆன்ம பலம் பெருக்கும். நவ கிரகங்களினுடைய தாக்கங்கள் தீரும். இது மிக முக்கியமானது. ஆக ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபடுவதால் பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு கிட்டும். சிம்மராசி அன்பர்களே, வித்தியாசமான பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகும். சிக்கனமாக செயல்படுவது நெருக்கடிகளை தவிர்க்கும். உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் தான் சந்திர பகவானுடைய சஞ்சாரமே அமைகிறது. அவர் விரய பாவாதிபதி, அயன சயன போகாதிபதி என்று கூட சொல்லலாம். அவரே உங்களுக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் குழந்தைகளுடைய நலம் சார்ந்த விஷயங்களில் எப்பொழுதும் கவனமாகவே இருங்கள். பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முயற்சி தேவை. புதிய கலைகள் தொடர்பான தேடல் உண்டாகும். பொதுவாக பார்க்கும் பொழுது சிம்மராசி அன்பர்களுக்கு ஜெயம் வெற்றி நிறைந்த நாள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். அரசு தொடர்பான செயல்பாடுகளுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம்
1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான், தெய்வம் விநாயக பெருமான். ஓம் கணபதியே நமக, ஓம் விக்னேஸ்வராய நமக, ஓம் விக்னராஜாய நமக, ஓம் ஹேரம்பாய நமக, ஓம் லம்போதராய நமக, ஓம் செல்வ விநாயகாய நமக, ஓம் உச்சிஷ்ட மகா கணபதியே நமக என்று விநாயக பெருமானுடைய இந்த மந்திரங்களை போற்றி வழிபாடு செய்வது நிதம் நல்லது. அதாவது தினம் நல்லது. தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் கேது பகவான், வாக்குஸ்தானத்தில் இருக்கிறார். பிறருடைய குணநலன்களை புரிந்து கொண்டு நடப்பீர்கள். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் உண்டு பண்ணும். ஏற்றம் நிறைந்த நாளாக இருக்கும். கையில் பண வருமானம் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. திங்கட்கிழமை தினத்தில் சிவபெருமானுடைய வழிபாடு செய்யும் போது ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கும் வில்வத்தை சாற்றி வழிபடுங்கள். சிவபெருமானுடைய வழிபாடும் ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடும் ஒன்றே. உங்களுடைய நட்சத்திர அதிபதி சுக்கிர பகவான் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். பொறுமையாக இருப்பது நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். உத்தியோகத்தில் மாற்றங்கள் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் தேவை. கருத்துக்களை புரிந்து கொண்டு நடப்பது, பேசுவது நல்லது. உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் சிவசூரியன். சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. திங்கட்கிழமை தினத்தில் பிறை சூடிய பெருமான் அம்மையப்பனை தரிசனம் செய்வதும், 4 பெருமக்களுக்கான துதி பாடல்களை வீட்டில் பாராயணம் செய்யலாம். பண கஷ்டம் தீர தேவார திருப்பாடல்களில் திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றார். கையில் ஒன்றும் காணவில்லை கடலடி தொழுதொயின் அல்லல். ஐவர் கொண்டிங்கு ஆட்டாடி ஆள் குழிப்பட்டு அழுந்து வேனுக்கு உய்யுமாறு ஒன்று அருளி செய்யீர் ஓனகாந்தன் தளியுளிரே என்று தொடங்கக்கூடிய பணம் கிடைப்பதற்கான பதிக பாடல் இவற்றை ஒரு முறையாவது காலையிலும் மாலையிலும் பாராயணம் செய்தால் உங்களுடைய குடும்ப தேவைக்கு ஏற்றபடி பணம் வந்து கொண்டே இருக்கும். தேவைகள் பூர்த்தியாகும். ஆக உத்திரம் நட்சத்திரக்காரர்களே, உங்களுடைய தேடல் அதிகரிக்கும். வருமானம் கைகூடும். கலைகள் தொடர்பான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். நுணுக்கங்கள் கிடைக்கும். ஜெயம் நிறைந்த நாளாகவே அமையும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை தெரிந்து கொள்ளலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னி ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னி ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஏப்ரல் மாதம் 1ஆம் நாள் திங்கட்கிழமை தினம், பங்குனி மாதம் 19ஆம் நாள். இந்த நாள் சப்தமி திதியும் மூல நட்சத்திரமும் சேர்ந்து வருகிறது. பொதுவாக சப்தமி திதி நாளில் பெருமாளுடைய வழிபாடுக்கு நல்லது. அதிலும் மூலம் நட்சத்திரம் அமைந்திருக்கிறது. ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய ஜென்ம நட்சத்திரம் மூலம். இன்றைய நாளில் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது, பழங்கள் நிவேதனம் செய்வது, வெண்ணெய் சாற்றுவது அல்லது வெண்ணெய் நைவேத்தியம் செய்வது மிக உச்சிதம். ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்திராய தீமகி தன்னோ ஹனுமன் பிரசோதயாத் என்று ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய காயத்ரி மந்திரத்தை குறைந்தது 9 முறை அல்லது 11 முறை 27 முறை என உச்சரிக்கலாம். கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது ராசியிலேயே கேத்து பகவான் 4ஆம் இடம், குடும்பம், வீடு, வண்டி, வாகனம், தாய்க்குண்டான பாவகத்தில் சுகஸ்தானத்தில் லாபாதிபதியான சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. குடும்ப நபர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். வியாபாரத்தில் சின்ன மாற்றங்கள் வரலாம். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். கன்னிராசி அன்பர்களே, ஆரோக்கியம் சார்ந்த ஆலோசனை கிடைக்கும்.
கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். நண்பர்களுடைய செயல்பாடுகள் மனதிற்கு மகிழ்வை தரும். 7ஆம் அதிபதி மீன ராசியில் ராசிநாதன் புதன் பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. கூட்டாளிகள் மூலமாக மன நிறைவு இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் பணம் வரும். தொழில் முயற்சிகள் கை கொடுக்கும். உத்தமமான உன்னதமான நாளாக அமையும். பயணம் சம்பந்தமான எண்ணங்கள் மேம்படும். பக்தி நிறைந்த நாள். சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை மிக சிறப்பு. வீட்டில் சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மையை ஏற்படுத்தும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. திங்கட்கிழமை தினத்தில் சிவ சூரிய பகவானை வழிபடுங்கள். ஓம் நம சிவாய எனும் மந்திரத்தை இந்த நட்சத்திரக்காரர்கள் உச்சரிக்கும் பொழுது அவர்களுக்கு தனி பலம், மனோதிடம் உண்டாகும். சந்திர பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். சூரிய பகவானுடைய அருள் நிறைந்தவராக நீங்கள் இருப்பீர்கள். ஆனாலும் உங்களுடைய நட்சத்திர அமைப்பின்படி அனுசரித்துதான் இன்றைய நாள் போக வேண்டும். மற்றவர்களிடத்தில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். பிறரிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். ஓரளவிற்கு நன்மைகளை நீங்கள் பெறலாம். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அன்னை அபிராமி. உங்களுடைய நட்சத்திர அதிபதி 4ஆம் வீடான தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார், சுகஸ்தானத்தில். ஆகவே அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாள் ஆரோக்கியம் தொடர்பான ஆலோசனை கிடைக்கும். கட்டுப்பாட்டுக்குள் சில விஷயங்கள், சில பிரச்சனைகள் அடங்கும். மனதிற்கு மகிழ்ச்சி உண்டாக்கும். நண்பர்களால் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் முருகப்பெருமான். நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பக்தி நிறைந்த நாள். தெய்வீக சக்தி பிறக்கும். தெய்வ பலம் உண்டு. அனுகிரகம் நிறைந்த நாள். பணம் சம்பந்தமான எண்ணங்கள் மேம்படும். வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஏப்ரல் மாதம் 1ஆம் நாள், ஆங்கில மாத பிறப்பு, திங்கட்கிழமை தினம், மூலம் நட்சத்திரம் மற்றும் சப்தமி திதி நாள். பெருமாளுடைய வழிபாடோடு ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய வழிபாடுக்கு ஏற்ற நாள். நவ கிரகங்களினுடைய நல்லாசி கிடைக்க ஸ்ரீமன் ஹனுமருடைய வழிபாடு உங்களுக்கு சகல நன்மையை ஏற்படுத்தும். மனதில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். துலாம் ராசி அன்பர்களே, அரசு வழியில் உதவிகள் சாதகமாகவே அமையும். கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு திருப்தியை தரும். இழுபறியான தன வரவுகள் கிடைக்கும். சம்பாத்தியம் பெருக்கும். அனுகூலம் நிறைந்த நாளாக இருக்கும். இறை பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். தகவல் தொடர்பு துறையில் புதிய வாய்ப்பு கிட்டும். குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். அதிகமான நன்மைகளை பெறக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசு தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு
சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் முருகப்பெருமானுடைய வழிபாடுக்கு ஏற்ற நாள். தன்னம்பிக்கை பிறக்கும். நட்சத்திராதிபதி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வழிபாடுகளை விடாமல் செய்தாலே போதும். இன்றைய தினம் முருகப்பெருமானையும் வழிபடலாம், ஸ்ரீ ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்வது உச்சிதம். எடுத்த காரியத்தை திடமாக்க முடிப்பீர்கள். சில நல்ல திட்டங்களை வகுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. தைரியம் பிறக்கும். உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். ஏற்றம் நிறைந்த நாள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. திங்கட்கிழமை தினம் ராகு கால வேளையில் காலை 8:30 மணிக்கு கொழுத்த ராகு காலம். அந்த நேரத்தில் ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு வழிபாடு செய்தால் தன வரவுகள் பிறக்கும். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று வழிபடுங்கள். ஓம் தும் துர்காயே என்று சொல்லுங்கள். அந்த ராகு கால நேரத்தில் யாரிடத்திலும் பேசாமல் மௌனமாக விரதங்களை அனுஷ்டிப்பது மிக நல்லது. உபவாசம் இருப்பதை காட்டிலும் மௌன விரதத்திற்கு மிகுந்த பலன் உண்டு. 100 மடங்கு அதிகம். பணவரவின் மூலம் மகிழ்வாக இருப்பீர்கள். திருப்தி தரக்கூடிய நாளாக இருக்கும். இறை வழிபாடு மேற்கொள்வீர்கள். மன நிம்மதி உண்டாகும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். ராசிக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி தேவதையாக அமைகிறார். ஆக விசாக நட்சத்திரக்காரர்கள் கருத்து வேறுபாடுகள் விலகும். நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும். குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் அகலும். மன நிறைவு பெறுவீர்கள். மனதில் திடம் அதிகரிக்கும். திட்டமிட்ட வேலைகள் கைகூடி வரும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் பங்குனி மாதம் 19ஆம் நாள். ராசிநாதன் செவ்வாய் பகவான் 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவானோடு சஞ்சாரம். எதிலும் ஆர்வமில்லாத ஒரு தன்மை இருக்கும். எதிர்பார்த்த சில உதவிகளில் தாமதங்கள் ஏற்படும். பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வீர்கள். தேவையில்லாத செயல்பாடுகள் காரணமாக சங்கடங்கள் வரலாம். உறவினர்கள் பக்க பலமாக செயல்படுவார்கள். வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். தொழிலில் சிறு சிறு மாற்றங்களின் மூலம் ஆதாயத்தை மேம்படுத்துவீர்கள். பகை விலகும் நாள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. 2ஆம் வீடு குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் சந்திர பகவானும் லாபஸ்தானத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். இன்றைய நாள் சப்தமி திதி மற்றும் மூலம் நட்சத்திரம் கொண்ட நாள். மூலம் நட்சத்திரம் என்றாலே ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய வழிபாடுக்கு உகந்தது. ஸ்ரீ ஹனுமருடைய ஜென்ம நட்சத்திரம் மூலம். ஆக இந்த மூலம் நட்சத்திரம் கொண்ட நாளில் ஸ்ரீ ஹனுமருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது, வெண்ணெய் காப்பு செய்வது அல்லது வெண்ணெய் படைப்பது, வாழைப்பழங்களினால் நைவேத்தியம் செய்வது, ஸ்ரீ ராமஜெயம் எழுதுவது, இது போன்ற விஷயங்களை நீங்கள் செய்தாலும் ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே என்று ஹரி நாமத்தையும் ராம நாமத்தையும் நீங்கள் உச்சரிக்கும் போது சுப பலன்கள் பெறக்கூடும். சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும்.
கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் எல்லாவற்றிற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவானின் அதி தேவதை ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி மற்றும் சிவபெருமானுடைய வழிபாடு இந்த திங்கட்கிழமை தினத்தில் செய்யும் போது பிறைசூடிய பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கும். தெய்வ கடாட்சம் உண்டாக்கும். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி ருணரோக சத்ரு பாவகத்தில் நட்சத்திர அதிபதி சஞ்சாரம் செய்வதால் எதிலும் ஆர்வம் என்பது இருக்காது. குறிப்பாக மாணவர்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களை நகர்த்தி கொண்டே செல்வார்கள். ஈர்ப்பு என்பது காணப்படாது. புது விஷயங்களை கற்க வேண்டும். கலை தொடர்பான எண்ணங்களில் தாமசம் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் சிவபெருமான். திங்கட்கிழமை தினம் என்றாலே பிறைசூடிய இறைவன் சிவபெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். பேச்சுக்களில் நிதான போக்கு தேவை. சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். எந்த ஒரு செயலை எடுத்தாலும் நிதானம் தேவை. உறவினர்கள் பக்கபலமாகவும் இருப்பார்கள். வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான தீர்ப்பு ஏற்படும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வ மகாவிஷ்ணு. சப்தமி நாளாகவும் மூல நட்சத்திரம் கொண்ட நாளாக அமைவதால் ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய வழிபாடு செய்தால் நல்லது. மேன்மையாக வருவீர்கள். உங்களுடைய செயல்களில் பகை விலகும் நாள். மாற்றங்களின் மூலம் ஆதாயம் கிடைக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சப்தமி திதி மற்றும் மூலம் நட்சத்திரம் உள்ள நாள் திங்கட்கிழமை பங்குனி மாதம் 19ஆம் நாளுக்கான பலன்கள். மூலம் நட்சத்திரம் என்பது ஸ்ரீ ஹனுமருடைய ஜன்ம நட்சத்திரம். இந்த மூலம் நட்சத்திரத்தில் தான் ஸ்ரீ ஆஞ்சநேயர் அவதரித்தார். ஆக ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த மூலம் நட்சத்திர நாளில் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அணிவிப்பது, வெண்ணெய் காப்பு சாற்றுவது அல்லது வாழைப்பழத்தினால் மாலைகளை தொடுத்து அணிவிப்பது, ஸ்ரீராம ஜெயம் எழுதுவது, ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ராம் என வரத ஆஞ்சநேயருக்கோ அல்லது பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கும் யோக ஆஞ்சநேயருக்கோ வழிபாடு மேற்கொண்டால் நன்மைகள் ஏற்படும். கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது தனுசு ராசி அன்பர்களுக்கு ராசியின் அஷ்டமாதிபதி 8ஆம் வீட்டின் அதிபதியான சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். சிந்தனையின் போக்கில் கவனமாக இருக்க வேண்டும். 8ஆம் இடம் என்பது 6க்கு 8 ஷஷ்டாஷ்டகம் என்று பெயர். ஆக உங்களுடைய ராசியிலிருந்து கடகம் என்பது 8ஆம் இடத்தையும், கடகத்திலிருந்து உங்களுடைய ராசி 6ஆம் இடத்தையும் தொடும். ஆகவே ஷஷ்டாஷ்டகம் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்பது உங்களுக்கு பெரும்பான்மையான நன்மைகளை ஏற்படுத்தாது. இருந்தாலும் நண்பர்கள் பற்றிய புரிதல் இருக்கும். வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களில் நல்லதொரு முன்னேற்றங்கள் உண்டாக்கும். வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். குடும்ப நபர்களோடு வெளியூர் செல்வதற்கான சூழல் ஏற்படலாம். உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். எதை சிந்தித்தாலும் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறையாவது சிந்தித்து செயல்படுங்கள். மற்றவர்களுடைய ஆலோசனைகளை கேட்பது நல்லது. தலைமை அதிகாரிகளுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடந்தால்
அவர்களுடைய நல்ல ஆதரவு உங்களுக்கு பெரும் நல்ல வழியை காட்டும். கடன் சம்பந்தமான விஷயங்களில் சிந்தித்து இருங்கள். உடன் பிறந்தவர்களால் அனுகூலம் ஏற்படும் வரவு நிறைந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே. இறை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சில பலன்கள் மாறுபடலாம். நன்மை கிடைக்கும் என்பதே அர்த்தம். சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ஏப்ரல் 1ஆம் தேதி ஆங்கில மாத பிறப்பு. இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சீரான பலன்கள் கிடைக்க நவகிரக வழிபாடு செய்வதும், குறிப்பாக சூரிய பகவானையும் சந்திர பகவானையும் வழிபடுங்கள். காரணம், உங்களுடைய ராசி நெருப்பு ராசி. நெருப்புக்குண்டானவர் சூரிய பகவான். ராசியிலேயே சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். திங்கட்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் சந்திர பகவானே. அவரே உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய விதமாக வழிபாடுகளை செய்யுங்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம். இன்றைய நாளுக்கான நட்சத்திரமும் மூலம்தான். ஆகவே மேற்கூறியபடி மூலம் நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு அதிபதி கேத்து பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கேத்து பகவானுக்கு உண்டான அதிபதி ஸ்ரீ விநாயக பெருமானுடைய வழிபாடு நல்லது. அதே போல உங்களுடைய நட்சத்திராதிபதி என்று சொல்லக்கூடிய ஜென்ம நட்சத்திரம் கொண்டவர் தான் ஸ்ரீ ஆஞ்சநேயர். அவரை வழிபடுங்கள். பல புண்ணிய பலன்களை பெறுவதற்கு வாய்ப்புகள் கிட்டும். சிந்தனையின் போக்கில் கவனம் வேண்டும். நண்பர்கள் பற்றிய புரிதல் இருக்கும். முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உண்டாகும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். மீன ராசியில் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். ஆக பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கான அதிபதி சுக்கிர பகவான். தேவதை ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார். நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். முன்னேற்றங்கள் உண்டாகும். வியாபாரத்தை மேன்மையாக கொண்டு வருவீர்கள். உங்களுடைய வாக்கு சாதுரியம், பேச்சினால் வரக்கூடிய நன்மைகள் அதிகம். பிறருடைய செயல்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பீர்கள். சுக அனுபவங்கள் பெறுவதற்கான ஏற்ற நாள். உத்திராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் சிவபெருமானுடைய வழிபாடு. திங்கட்கிழமை தினம் என்பதால் சிவபெருமானையும் பிறையையும் சூடிய இறைவனை அர்த்தநாரீஸ்வரருடைய வழிபாடு நல்லது. அர்த்தம் என்றால் பாதி, நாரி என்றால் ஆணும் பெண்ணும் கலந்ததே. ஆண் பாதி பெண் பாதி இருக்கக்கூடியவர் அர்த்தநாரீஸ்வரர். குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவி கிடையே புரிதல், மேன்மையான வாழ்க்கை, கணவன் மனைவி கிடையே ஒற்றுமை உணர்வு, அந்யோன்யம் இவையெல்லாம் ஏற்பட வேண்டுமானால் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்வது சிறப்பு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு நிறைந்த நாள். அனுகூலம் ஏற்படும். நல்லவர்களுடைய தொடர்பு கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஏப்ரல் மாதம் 1ஆம் நாள் ஆங்கில மாத பிறப்பு. மூலம் நட்சத்திரம் சப்தமி திதி உடைய அற்புதமான நாள். திங்கட்கிழமை தினம் பங்குனி 19ஆம் நாளுக்கான பலன்களை நீங்கள் அறியலாம். புதியதொரு முயற்சிகளில் சிந்தித்து செயல்படுங்கள். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனம் வேண்டும். காரணம், களத்திர பாவகத்தினுடைய அதிபதியான சந்திர பகவான் மறைவு ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார்.
மறைவு என்பது அவருடைய அனுகிரகமானது உங்களுக்கு குறைவாகவே இருக்கும். சந்திர பகவான் மனோகாரகன், தாய்க்குண்டானவர். ஆகவே அவர் மறைவில் இருக்கும் பொழுது உங்களால் சில சமயம் சிந்திக்க முடியாமல் போகலாம். மனநிலையில் சில மாற்றங்கள் இருக்கும். குடும்பத்தில் மற்றவர்களிடையே அனுசரித்து செல்ல வேண்டும். தொழில் சார்ந்த ஒப்பந்தங்கள் சாதகமாகும். உத்தியோகத்தில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும். புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள். ரகசியமான செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும். ஆசை பிறக்கும் நாள் மகர ராசி அன்பர்களே. சந்திர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி அவருக்கான காயத்ரி மந்திரங்களை 27 முறை வீட்டில் விளக்கேற்றி பாராயணம் செய்யுங்கள். அதுவே உங்களுக்கு சர்வ மங்களத்தை கொடுக்கும். மனக்குழப்பங்கள் நீங்கும். நன்றாக தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலில் நீர்ச்சத்து குறையும். ஆக உடலில் நீர்ச்சத்து குறையும் பொழுது எண்ணத்தில் தெளிவு என்பது இருக்காது. உள்ளத்தில் உங்களுக்கு ஒரு குழப்பமாகவே இருப்பீர்கள். எண்ணம் போல் வாழ்க்கை என்பது போல உங்களுடைய எண்ணம் அழகாக சந்திர பகவானை வழிபட்டால் உங்களுடைய செயல்பாடுகள் சீராக அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சுப கிரக ஓரைகள்: சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான், சந்திர பகவான், புதன் பகவானுடைய ஓரைகள் நல்ல அனுகூலத்தை தரும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும், சொத்து சார்ந்த விஷயங்களுக்கும், அரசாங்கம் சம்பந்தமான செயல்பாடுகளை செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு, கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் சிவபெருமானுடைய வழிபாடு இன்றைய நாள் நல்லது. பிறை சூடிய பெருமான் சந்திர பகவானை தன் சிரசில் அலங்கரிக்கக்கூடிய விதமாக சிரசில் வைத்து நமக்கெல்லாம் காட்சி கொடுக்கக்கூடியவர் சிவபெருமானே. ஆக இந்த நாளில் சந்திரனையும் சிவபெருமானையும் ஒருங்கே தரிசிக்க நன்மைகள் அதிகரிக்கும். விரய பாவகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுடைய சங்கடங்கள் உங்களுக்கு தீரும். புதிய முயற்சிகளில் பொறுமையாக இருங்கள். விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும். பிறரோடு அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி. சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். திருவோண நட்சத்திரக்காரர்களே, அம்பிகை வழிபாடு செய்யுங்கள். அறம் வளர்த்த நாயகி அல்லது சாந்த ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய அம்பாள் அம்பிகை கோவிலுக்கு சென்று தீபங்கள் ஏற்றி வரலாம். சிவபெருமானுடைய தரிசனம் செய்வது இன்னும் நல்லது. இன்றைய நாள் உத்தியோகத்தில் பொறுப்புகள் கொஞ்சம் குறையும். வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். ஒப்பந்தங்கள் சாதகமாகவே நடக்கும். தொழில் ரீதியாக சில நிலைப்பாடுகள் புரிய வரும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். செவ்வாய் பகவான் உங்கள் நட்சத்திர அதிபதியாகவே இருக்கிறார். அவருக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான். பொதுவாக இன்றைய நாள் ஆசை பிறக்கும். சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்கிற துடிப்போடு இருப்பீர்கள். ரகசியமான செயல்பாடுகள் மூலம் ஈடுபாடு இருக்கும். இந்த நாள் உங்களுடைய எண்ணம் போல் வாழ்க்கை அழகாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. பங்குனி மாதம் 19ஆம் நாள் திங்கட்கிழமை, சப்தமி திதி, மூலம் நட்சத்திரம் உண்டான நாள். பொதுவாக மூலம் நட்சத்திரம் என்பது ஸ்ரீ ஆஞ்சநேயர் அவதரித்த நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரம். இந்த நாளில் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபடலாம்.
வெண்ணெய் எப்படி உருகுகிறதோ அதே போல உங்களுடைய கஷ்டங்களும் உருகும் என்பது ஐதீகம். வெற்றி பெற ஜெயம் கிடைக்க வெற்றிலை மாலை சாற்றலாம். ஸ்ரீராம ஜெயம் எனும் மந்திரத்தை எழுதலாம். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம், சீதாராம் ஜெய் ராதேஷ்யாம் எனும் இந்த ஸ்லோகத்தையும் அடிக்கடி உச்சரிப்பதால் ஸ்ரீ அனுமருடைய அனுகிரகத்தை பெறுவீர்கள். ஸ்ரீ ராமபிரானுடைய ஆசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். தன வரவுகளில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும். 2ஆம் வீடு குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், வருமான பாவகத்தில் உங்கள் ராசியின் 4ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே 2ஆம் வீட்டில் வருமானத்திற்குண்டான கிரகங்கள் அமைந்திருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடி வரும். வெளிவட்டார நட்புகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படும். பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். வியாபாரத்தில் திருப்திகரமான சூழல் உண்டாகும். நலம் நிறைந்த நாள் கும்பராசி அன்பர்களுக்கு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதீத நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் முருகப்பெருமான். மகிழ்ச்சி உண்டாகும். நன்மைகள் விளையும் நாள். தாமதங்கள் நீங்கும். பண வரவு உண்டாகும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மன். திங்கட்கிழமை காலை 7:30 முதல் 9 மணி வரையில் ராகு கால நேரம். அந்த நேரத்தில் துர்க்கையம்மன் கோவிலுக்கு சென்று எலுமிச்சை பழ மாலை சாற்றி 2 தீபங்கள் ஏற்றலாம். பவித்திரமான தூய்மையான நெய் தீபம் மற்றும் பவித்திரமான நல்லெண்ணெய் தீபம் கொண்டு 2 அகல் விளக்கு ஏற்றுங்கள். அப்படி செய்யும் போதும் ஓம் தும் துர்காயை நமக, ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே எனும் மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்க சுப பலன் கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்கும். 2ஆம் வீடு குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஆக வருமானத்தில் இருக்கக்கூடிய தடைகள் உடைய தாமதங்கள் நீங்க நீங்கள் ராகு பகவானை, துர்க்கையம்மனை வழிபாடு செய்வது நலம் பயக்கும். வெளிவட்டாரத்தில் நட்புகள் பெருகும். உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படும். பேச்சுக்களில் அனுபவ அறிவு உண்டு. புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான் 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியுடைய வழிபாடு நல்லது. திருப்திகரமான நாளாக இருக்கும். மனம் நிறைவு உண்டாகும். நலம் நிறைந்த நாள். குழப்பங்கள் நீங்கும். தெளிவு பிறக்கும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஏப்ரல் மாதம் 1ஆம் நாள், ஆங்கில மாத பிறப்பு, திங்கட்கிழமை தினம், பங்குனி மாதம் 19ஆம் நாள். இன்றைய நாள் சப்தமி திதியும் கூடிய மூலம் நட்சத்திரம் நடக்கிறது. பொதுவாக மூலம் நட்சத்திரம் என்றாலே ஸ்ரீ ஆஞ்சநேயரையினுடைய ஜென்ம நட்சத்திரம். ஒவ்வொரு பெருமாள் ஆலயங்களிலும் மூலம் நட்சத்திர நாளில் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு நடக்கும். ஒரு சில ஆலயங்களில் ஹோமங்கள் செய்வார்கள். ஒரு சில கோவில்களில் அர்ச்சனை
அலங்காரங்கள், தூப தீப ஆராதனைகள் நடக்கும். ராசியிலேயே ராகு பகவான், புதன் பகவான் வக்ர நிலையிலும், சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியில் 4 கிரகங்கள் ஒரே வீட்டில் சஞ்சரிக்கின்றன. 2ஆம் வீட்டில் குரு பகவான், 7ஆம் இடத்தில் கேது பகவான், ஜீவனஸ்தானம் தொழில் பாவகத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம், விரயஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கின்றனர். இந்த மூல நட்சத்திர நாளில் ஆலய வழிபாடு மேற்கொள்வதோடு ஸ்ரீ ராம ஜெயம் என்னும் மந்திரத்தை 108 முறை எழுதி வாருங்கள். ஸ்ரீ ராமநாமம் எங்கு ஒலிக்கிறதோ அந்த இடத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய வாசம் இருக்கும், பிரவேசம் இருக்கும். பிரவேசம் என்றால் நுழைவு என்று அர்த்தம். ஆக ராமநாமத்தை தொடர்ந்து நீங்கள் ஜபிக்கும் பொழுது ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஸ்ரீ ஹனுமருடைய அனுகிரகமும் கூடவே உங்களுக்கு கிடைக்கும். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம், சீதாராம் ஜெய் ராஜேஷ்யாம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் என்று இப்படிப்பட்ட ஸ்லோகங்களையும் மந்திரங்களையும் ஆத்மார்த்தமாக எண்ணி நீங்கள் வழிபடும் பொழுது உங்களுக்கு ஆயுள் பலம் விருத்தி உண்டாகும், ஆரோக்கிய பலம் விருத்தி உண்டாகும், தெய்வ பலம் கூடும், அனுகூலம் நிறைந்தவர்களாக இருப்பீர்கள், நல்லதொரு வாழ்க்கை அமையும், மன திடம் உண்டாகும், நவகிரக தோஷங்கள் நீங்கும். ஆக இந்த நாளில் பார்க்கும் பொழுது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும், உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும். மீனராசி அன்பர்களே, வியாபாரம் நிமித்தமான எண்ணங்கள் அதிகரிக்கும், தடைப்பட்ட சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள், குடும்பத்தினுடைய தேவைகளை பார்த்து பார்த்து கவனிப்பீர்கள். ராசியிலேயே சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம், வீட்டை அலங்கரிப்பது, புதிதாக வீடு வண்டி வாகனம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படுவது நடக்கும். உத்தியோகத்தில் புதியதொரு வாய்ப்பு கிடைக்கும், நல்ல செய்திகள் கிடைக்கும் நாள், தெய்வ அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு, உடல் நலம் சீரும் சிறப்புமாக அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. குரு பகவான் ராசிக்கு 2ஆம் வீடு, வாக்கு, தனம், குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மாணவர்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும், கல்விக்குண்டான வீடும் அதுதான். ஆக குரு பகவானே உங்களுக்கு 2ஆம் வீட்டில் இருப்பது அதீத நன்மைகளை ஏற்படுத்தும். ஆராய்ச்சியில் ஈடுபடுபவர்களுக்கு நல்ல ஒரு உயர்வு அந்தஸ்து கிடைக்கும், பேச்சில் மிக சிறப்பான நிலையை எட்டுவீர்கள், அனுபவ அறிவு வெளிப்படும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் சிவபெருமான். திங்கட்கிழமை தினம் சந்திர பகவானையும் சிவபெருமானையும் சேர்த்தே வழிபடுங்கள். சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு விரய பாவகம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் 12வது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். தடைகள் விலகும் நாள், வியாபாரம் நிமித்தமான எண்ணங்கள் கூடும், தடைப்பட்ட வேலைகளை முடிப்பீர்கள், குடும்பத்தினுடைய தேவைகளை கவனித்துக் கொள்வீர்கள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஸ்ரீமன் நாராயணருடைய வழிபாடு நல்லது. ஓம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். இன்றைய நாள் மூலம் நட்சத்திரமும் அமைந்திருக்கிறது, சப்தமி திதி. ஆக இன்றைய நாள் பெருமாளுடைய ஆலய வழிபாடுகளை செய்தாலும், ஸ்ரீ ஆஞ்சநேயரை வணங்கி வருவதாலும் சுபிக்ஷம் உண்டாக்கும், தொழில் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, ஐஸ்வர்ய விருத்தி, ஆயுள் விருத்தி, சகல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அபிவிருத்தி ஏற்படும். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும், வியாபாரத்தில் மேன்மையாக்க வருவீர்கள், உத்தியோகத்தில் நல்ல அந்தஸ்து கிடைக்கக்கூடும், ஏற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வேலும் மயிலும் துணை, தீர்காயுஷ்மான் பவ, ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள்
அனுகூலம், அதிர்ஷ்டம், யோகம் எல்லாம் நிறைந்த நாளாக அமைய நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.